அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்ததை காவல்துறை உறுதி செய்துள்ளது. ஞானசேகரன் இரவில் பல்வேறு வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையடித்து வந்ததும் தற்போது தெரியவந்துள்ளது. பள்ளிக்கரணை, அமைந்துகரை உள்ளிட்ட இடங்களில் கொள்ளையடித்து வந்துள்ளார் ஞானசேகரன். கொள்ளையடித்த பணத்தை வைத்து கட்சிக்கான நலத்திட்ட உதவிகளை செய்து வந்துள்ளான் ஞானசேகரன். அது தொடர்பான தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுதர்ஷன் இணைகிறார். வணக்கம் சுதர்ஷன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது குண்டார் தடுப்பு சட்டம் பாய உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தொடர்ந்து ஞானசேகரன் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் போலீசார் உறுதி செஞ்சிருக்காங்க. இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். இரவில் கொள்ளை, காலையில் நலத்திட்ட உதவிகள், மதியம் பிசினஸ்மேன், இரவுல பாலியல் வன்கொடுமை செய்தவர் என பன்முக திறமை கொண்டவராக இந்த குற்றவாளி ஞானசேகர் இருந்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமை வழக்குல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டு உள்ளாகி அதன் பிறகு அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில இந்த ஞானசேகரனை கூற்றுப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் யார் இந்த ஞானசேகர் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொடர் குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு, அதாவது கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டு கைதாகாமல் போலீசுக்கு போக்கு காட்டி வந்தவர் தான் இந்த ஞானசேகர். இரவில் கொள்ளை, காலையில நலத்திட்ட உதவி, மதியம் பிசினஸ்மேன், அதாவது பிரியாணி கடை நடத்துபவர், இரவுல பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு பன்முக கலைஞனாக, நடிகனாக இருந்தவன் தான் இந்த ஞானசேகர். இந்த ஞானசேகரனை கூற்றுப்புறம் போலீசார் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க.